வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் சோள இட்லி பண்ணலாம் வாங்க. இந்த இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேனலில் சுகரை குறைக்கிறதுக்கான டயட் மெனுவில் நிறைய சிறுதானியம் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி சோளத்தை வச்சு இட்லி செஞ்சு காமிக்கிறேன். சிறுதானியம் நிறைய வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வண்டு வந்துடும். அதனால் கொஞ்சமாக 1/2 கிலோ மட்டும் வாங்கிக்கோங்க. காலியானதுக்கப்புறம் திரும்ப வாங்கிக்கோங்க. இந்த சோள இட்லி செய்கிறதுக்கு வெள்ளை சோளம் தான் எடுத்துருக்கிறேன் நான். இதில் 4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். 4 டம்ளர் சோளம் எடுத்திங்கன்னா 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பா இந்த மாதிரி அரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சமாக தான் ஊற வைக்கிறோம், அதனால் ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது டயட் இட்லி, அதனால் வெந்தயம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 4-5 முறை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சோளம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு. 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் சேரும்போது ஒரு 1/4 பங்கு மட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை வேறு ஒரு பவுலில் சேர்த்துடலாம். மீதி இருக்கிறதையும் ஒரு 2 முறையாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மாவு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் புளிச்சாதான் இது இட்லி நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். கலக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ மாவு நல்லா கலந்து வச்சாச்சு. ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா புளிக்கட்டும், காலையில் பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணோன்னே மாவு லைட்டாக தான் பொங்கி இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஆனால் புளிச்சிருக்குது, பொங்கியெல்லாம் வழியில். பனி நேரன்றதுனால கரெக்டான பதத்தில் புளிச்சிருக்குது. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வெறும் மாவுச்சத்து தான் இருக்குது, வேறு எதுவுமே நார்ச்சத்தெல்லாம் இல்லை. அப்படின்றதுனால தான் நமக்கு சர்க்கரை நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றி நார்ச்சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா அந்த நோயை கொஞ்சம் நம்ம தள்ளி போடலாம், இல்லைனா குறைச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாமும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சோள இட்லி சூப்பராக வெந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே சூப்பராக வெந்து வந்துடும் இது. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இட்லி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளோட டயட்மெண்ட் வீடியோலாம் இன்னும் பார்க்கலன்னா கட்டாயம் போய் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கொத்தமல்லி சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணும், அதே சமயம் நம்ம சர்க்கரையோட அளவும் குறைக்கணும். அந்த மாதிரியான மெனு தான் போட்டுட்ருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.